வந்தாயே தாயே வாமகளே என்றாயே தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை அழைப்பேனா உனைப்பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலும் உன்னைத்தான் அழைப்பேன் தமிழ் தாயே. பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி தீபங்கள் ஒளிர பட்டாசுகள் வெடிக்க இன்பங்கள் சிறக்க தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். போற்றுதலுக்குரிய நடுவர் அவர்களே, தகை சார்ந்த பேச்சாளர்களே, மதுரைனா மல்லி மட்டும் சிறப்பு கிடையாது, மதுரை பொண்ணுங்களும் ரொம்ப சிறப்பா தான் இருப்பாங்க அப்படின்னு சிறப்பா இருக்கக்கூடிய சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கேரளா பொண்ணுக்கும் தமிழ்நாட்டு பொண்ணுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். கேரளா பொண்ணுங்க சிரிச்சாதான் அழகு, ஆனா சேர்மத்தாய் வாசன் பிள்ளைங்க முறைச்சாலே அழகு. அவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அவ்வளவு அழகான பிள்ளைகள் மத்தியில ஒரு அருமையான தலைப்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிறார்களேன்னு எங்க அணி தலைவர் பாருங்க, பார்த்தாலே எங்க ஐயாவை பாவம் போல இருக்குங்க. எதிரணியிலேருந்து எங்க மேடம் வந்து பேசினாங்க, அவருக்கு நல்ல உற்சாகமா மேடம்க்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ரொம்ப அருமையா பேசினாங்க, அருமையான பேச்சு. ஆமா, அவர் அணித்தலைவர் பச்சை சட்டை போட்ட பச்சை பிள்ளையா, அப்ப இவர் என்ன சிகப்பு சட்டையாங்க போட்டிருக்காரு? இவரும் ஒரு பச்சை பிள்ளை தான் நடுவர் அவர்களே. என்ன பேச்சு இல்ல கேட்கிறேன். முதல்ல அவர் வந்தாரு, டிஆருக்கு தம்பிங்க அவரு, அதனாலதான் நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சாரு. கிளிப்பிள்ளையா பார்க்காதீங்க, சுமை தாங்கியா பார்க்காதீங்க, கைப்பாவையா பார்க்காதீங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலங்க. முதல் அணியில வந்து பாசிட்டிவா பேசினாங்க முதல்ல உள்ள ஆள், ரெண்டாவது மேடம் வந்து அப்படி பஞ்சா அடுக்குனாங்க, பஞ்சு புவனேஸ்வரி மாதிரி அடுக்கி பேசினாங்க. உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியதான். பெற்றோர்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிறார்கள். நாங்க என்ன தெரியுமா நடுவர்களை சொல்றோம், எங்க மேடம் வந்து சொன்னாங்க, தாடி வச்சு பிள்ளைங்க பூரா ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க ஆம்பளை பசங்களை பார்க்காதீங்க, தாடி வச்சு பசங்க தான் கவலையை வெளிப்படுத்துவாங்க, ஆனா எப்பேற்பட்ட கவலை வந்தாலும் சின்ன புன்னகையால எங்க பிள்ளைங்க சமாளிப்பாங்கன்னு சொன்னா, எங்க பிள்ளைகளை வழி நடத்துறதே பெற்றவங்க தான் நடுவர்களே. பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு கத்துக் கொடுக்கறதே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவங்க தான். நீங்க ஜொல் பாக்ஸ் அந்த காலத்துல நிறைஞ்சிருந்தது, இந்த காலத்துல பூரா பொம்பளை பிள்ளைகள் போனை பாருங்க, இன்பாக்ஸ் நிறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? எங்க இன்பாக்ஸ் நிறைய, கெட்ட விஷயங்கள் நிறையலங்க. இந்த சமூகத்துல தனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் வீட்டுல இருக்க அம்மாவும் அப்பாவும் சொல்லி கொடுத்த வீரத்தை தாங்க எங்க மதுரை பொம்பளை பிள்ளைங்க காமிக்கும். மதுரைங்கிறது மண்ணுக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க, மதுரை பொண்ணோட வீரத்துக்கும் ஃபேமஸ் இல்லையா? உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பெற்றவங்கன்னு எதுக்குங்க பெற்றோர்களை சொல்றாங்க? அவங்க கொடுக்கிறவங்க தானே, பிள்ளைகளை கொடுப்பவர்கள் தானே பெற்றோர்கள். அப்புறம் எதற்கு பெற்றோர்களை பெற்றோர்கள்னு சொல்றாங்க? இறைவனுடைய பெரும் கருணையால் இந்த மாதிரி தங்க பிள்ளைகளை வரமா வாங்கிட்டு வந்திருக்காங்க நடுவர்களே. இறைவன் கொடுப்பதால் பெற்றெடுப்பதால் தான் பெற்றோரை பெற்றோர்கள் என்று சொல்கிறார்கள் சொன்னா, பெற்றவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைங்க அழகா வழி நடத்திட்டு போறாங்க. ஐயா, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியர்கள் கிடையாது. இந்தியா யார் மனதில் இருக்கிறதோ அவர்கள் தானே நல்ல இந்தியர்கள் என்று சொல்வார்கள். காந்தியடிகள் கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்க இவ்வளவு அகிம்சையா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்கீங்களே, அந்த அகிம்சையை எங்க இருந்து கத்தேங்கன்னு கேட்டதற்கு காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதினார் அவங்க அப்பாவுக்கு. என்ன கடிதம் எழுதினாங்க தெரியுமா? இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்று கொடுப்பதற்கு நான் கடைபிடித்த அகிம்சையை எங்கு கண்டாய் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். என் அப்பாவின் கண்ணீர் துளிகளில் தான் நான் அந்த அகிம்சையை கண்டேன் என்று அகிம்சை காந்தியடிகள் சொன்னார்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்க, பையன்கிட்ட யாரை பிடிக்கும்னு கேட்டா எங்க அம்மாவை பிடிக்கும்னு சொல்லுவான். இங்க இருக்கக்கூடிய பசங்க கிட்ட பொண்ணுங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? எனக்கு எங்க அப்பாவைத்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க நடுவர்களே. ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒரு ரியல் ஹீரோ அவங்க அப்பா தானங்க. அப்பாவுடைய கனவுகளை எல்லாம் தாங்கடமா நினைக்கிறாங்க. அதுலயும் அண்ணன் வந்து சொன்னாங்களே, பெத்தவங்க கனவை பூரா பிள்ளைங்க கிட்ட திணிக்கிறாங்களே. எங்க பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறதுக்காக பெத்தவங்க தான் கனவையே தொலைச்சுக்கிட்டு இருக்காங்களே, நினைச்சு பாருங்க. முறுக்கு விக்கிற முருகேசன் பிள்ளை மருத்துவர் ஆகுதுன்னு எங்க அண்ணன் வந்து சொல்றாங்களே, நீங்க அந்த புள்ள பேருக்கு பின்னாடி MBBS அப்படிங்கிற பட்டத்தை போடுறதுக்காக பேருக்கு முன்னாடி தான் இன்சியலை கொடுத்துட்டு முறுக்கு விட்டு முருங்கி போறாரு
ஒரு தகப்பன், அது உங்களுக்கு தெரியுதாங்க? இல்ல கேக்குறேன். நல்ல கேள்வி. நீங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தங்கம், உன்னால பேக்க சுமக்க முடியாதுடா, நான் சுமந்துட்டு வரேன்னு உங்க பேக்க அம்மா வாங்கி வச்சுப்பாங்க தானே? உங்க பேக்க அப்பா வாங்கி வச்சுப்பாங்க தானே? அப்பாவும் அம்மாவும் நம்ம சுமையாக நினைச்சிருந்தாங்கன்னா அந்த சுமைய சுமந்திருப்பாங்களா? வயிற்றுல நம்மளை சுமந்து, புத்தக பைய கையில சுமந்து, உங்க கனவுகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையா சுமக்கக்கூடிய தாய் தந்தையின் கனவுகளை சுமக்கிற பிள்ளைகள் தானே இன்றைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஐயா, ஒரு வீட்ல பொம்பளை பிள்ளை, இதோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஒரு வீட்ல பொம்பளை பிள்ளை உட்கார்ந்து இருக்கு, ஷாலை தூக்கி போடுமா, பெரியவங்க வந்தா வணக்கம் சொல்லு, தண்ணி கொண்டு வந்து குடுன்னு பெத்தவங்க எதுக்குங்க நமக்கு அறிவுரை கூடுறாங்க? அம்மா சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஏமா இப்படி பூமர் ஆண்டி மாதிரி பேசுற, கிரஞ்சியா பேசாதம்மா, எரிச்சலா இருக்குமா. அம்மா மனசுக்குள்ள என்ன தெரியுமா நினைப்ப? அம்மா தாயி, என் மகாராணி மாணி, கடவுள்கிட்ட போய் பிள்ளை வரம் கேட்ட ஆம்பளை பிள்ளை கிடைக்கும், மாரியாத்தா நீயே பிள்ளையா வரணும்னு வரமா வாங்கி பொம்பளை பிள்ளை ஒன்ன பெத்தெடுத்த, நான் புகுந்த வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ போய் ஓ புகுந்த வீட்டுல ஓ சுய புத்திய வச்சு ஜெயிக்கணுங்கிறதுக்காக உனக்கு நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லித்தரேன்னு ஒரு பொம்பளை சொல்லித்தரா பாத்தீங்களா? அருமை அருமை. எங்க பாட்டி படிக்கலங்க, எங்க அம்மா 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சாங்க. இன்னைக்கு நான் முனைவர் பட்டத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு என்னை விட பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு சொல்லி கொடுக்கறேன்னு சொன்னா, அந்த காலத்துல அம்மா கரண்டிய பிடிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த காலத்துல அம்மா புத்தகத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கோங்க. எங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சொன்னா, பிள்ளைகள் பெற்றோர்கள் வழிநடத்ததாங்க வழிநடத்திக்கிட்டே இருக்காங்க. தாய் தந்தையால் தான் இன்னைக்கு பிள்ளைகள் வழிநடத்தப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். பெற்றோரே பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள் என முத்தாய்ப்பான விவாதத்தை தந்திருக்கிறார் நெல்லை கார்த்திகா ராஜா. அவருக்கு பதில் சொல்லி எதிர்கொண்டிட இதோ வருகிறார் கில்லியாக தினேஷ் ராஜா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தித்திக்கும் தீபாவளி திருநாளிற்கு நம் வீடுகள் எல்லாம் நிறைந்திருக்கும் இனிப்பை போல தமிழை இனிப்போடு தந்து கொண்டிருக்கிற எங்கள் ஐயா அவனி மாடசாமி அவர்களே, சீன பட்டாசுகளை போல பளபளப்பிற்கு பஞ்சமில்லாத எதிரணியினரே, சிவகாசி பட்டாசை போல வெடித்து சிதறி இருக்கிற எண்ணணியினரே, இங்கு ஆசிரியர்களாகவும் அறிஞர்களாகவும் வீற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகிய என் அருமை பாண்டிய நாட்டின் தேவதைகளே, உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாண்டிய நாட்டு கவிஞர்கள் வாழ்ந்த காலம் இப்போது பாண்டிய நாட்டில் தேவதைகள் வாழ்கிற காலம். அழகு ஐயா, பிள்ளைகள் தான் இந்த காலத்துல வழி நடத்துறாங்கன்னு நான் பேச வந்திருக்கேன். ஆனா பெற்றோர்கள் வழி நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க வழி நடத்துனீங்களா? தர 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 தரன்னு தப்பி இழுத்துக்கிட்டுல போனீங்க. இவங்க வழி நடத்துறது வற்புறுத்தல், நாங்க சொல்றது வலியுறுத்தல். இவனைத்தான் கல்யாணம் பண்ண, வாயை மூடிட்டு கல்யாணம் பண்ணின்னு சொன்னதுதாங்க வற்புறுத்தல். எங்க கிட்டையும் கேளுங்கன்னு சொல்றதாங்க எங்களுடைய வலியுறுத்தல். இவங்க பண்ற வழிநடத்தல் துன்புறுத்தல். நடுவர்களே, இதைத்தான் படிக்கணும், இதைத்தான் செய்யணும், இதைத்தான். நான்லாம் இன்ஜினியரிங் ஏன் படிச்சேன் இன்ன வரைக்கும் தெரியல, 10 வருஷம் ஆச்சு. ஆனா நாங்க சொல்றோம் துயரறிஞ்சு செய்யுங்கன்னு சொல்றோம். எங்களுக்கு எது வரும் எங்க கிட்ட கேட்டு செய்யுங்கன்னு சொல்றோம். ஐயா, இவங்க சொல்ற வழிநடத்துதல் கட்டுப்பாடு, நான் சொன்னதை தான் கேட்கணும், இதான் ரூல்ஸ் அப்படின்னு. ஆனா அந்த காலத்துல நம்ம வீட்டுல ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தாங்கன்னா, உன் நண்பன் என்ன ஆளு அப்படின்னு கேட்கிற வழக்கம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க சொல்லி தர்றோம், அப்படி எல்லாம் கேட்க கூடாதுமா, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு. இன்னைக்கு பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறோங்க. அழகு அழகு. ஐயா, அன்னைக்கு நீங்க வழி நடத்தினது செல்லம் கொடுத்து வழி நடத்தினீங்க, நாங்க இன்னைக்கு செயல்முறைப்படுத்தி வழி நடத்துறோங்க. அந்த காலத்துல செல்லம் கொடுத்தது தட்டெடுத்து கூட வைக்க முடியாது. இன்னைக்கு தட்டெடுத்து கொடுக்க கூடாது. உங்க பையனை ஒரு பிள்ளை கட்டு கொடுத்தா பின்னாடி விளையாடலே மிதிப்பா. ஆமாவா இல்லையா? ஐயா, அந்த காலத்துல இந்த பெற்றோர்கள், உங்களுக்கு கவலை என்ன? ஆம்பளை பையங்களுக்கு சமையல் சொல்லி தெரியலங்கிறது உங்க கவலையா? ஆம்பளை பிள்ளைகளுக்கு சமையல் தெரியலங்கிறது உங்க கவலையா? ஆணுக்கும் பெண்ணும் சரிசமம்னு சொல்லி கொடுக்கலங்கிறது கவலை. அருமை அருமை அருமை. இந்த பதிலத்தான் எதிர்பார்த்தேன். ஐயா, ஓடி அந்த கம்பன் பாடாத வள்ளுவன் பாடாதன்னு தம்பி சொன்னாரு, பாரதி பாடினாரு ஓடி ஆடி விளையாடுன்னு. இன்னைக்கு இவங்க வழி நடத்தின நம்மளுடைய வம்சம் எப்படி இருக்கு தெரியுமா? ஓடி ஆடி விளையாட எங்க பிளாட்டில் போதிய இடமில்லை, கூடி ஆடி விளையாட எங்க டாடி மம்மி ஒத்துக்கல. போடா பாரதி போய் சொல்லி, நீ சொன்னதை எப்படி செய்யறது? மாலை முழுவதும் விளையாட எங்க டியூஷன் மாஸ்டர் கோச்சுக்கிறாரு.
அப்பா மனசுல நான் டாக்டர், அம்மா ஆசை யூஎஸ் இன்ஜினியர். இதுக்கே நேரம் போதல, நான் எங்கிட்டு போய் ஓடி ஆடி விளையாடன்னு இந்த வழி நடத்தல தான் எங்களை கொண்டு போனீங்க. ஐயா, பெத்தவங்க வழி நடத்தணும்னா பிள்ளைகளுக்கு தைரியம் சொல்லி கொடுக்கணும், அப்படித்தானே? ஆமா. வீட்டுல முக்கியமான விஷயம் பேசும்போது நான் போய் ஒரு வார்த்தை பேசுறேன்னு வச்சுக்க, உனக்கு என்ன முளைச்சு 3 நாளா விடல, உனக்கு தெரிஞ்சதை மட்டும் பேசு, வாய முடியும். நீ போ, ரூமுக்குள்ள போ. சரி, ஒரு தலைமைத்துவத்தை சொல்லி கொடுக்கணும், வழி நடத்தணும். எங்க ஒரு பொறுப்பை சொல்லி வீட்டுக்கு கடைக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வரேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்க, 1 கிலோ கறி எடுத்துட்டு வரேன், கிழட்டு கறியா எடுத்துட்டு வந்திருக்க, சொல்லி விட்டது மட்டும் பார்த்தாது, பின்னாடியே வந்துருவாங்க நடுவர் அவர்களே. ஐயா, இணக்கமான உறவுகளை சொல்லி தந்திருக்கிறீங்களா? என் கூட பிறந்த தாய்மாமன் கூட எங்க அம்மா பேசவே இல்லை வாழ்க்கை முழுவதும், சண்டையை போட்டு. என்னடான்னு கேட்டா, பத்திரிகையில பேர் போட்ட இடத்துல இனிசியல் போடல, பின்னாடி படிப்பு போடல, இதெல்லாம் சண்டைன்னு கூப்பிட்டு வந்துட்டு வாழ்க்கையில எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க? இவ்வளவு சொல்றீங்களே. இந்த பெற்றோர்கள் குடும்ப வன்முறை சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே, டவுரி வாங்காம வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணனு இந்த கால இளைஞன் என்ன சொல்லி கொடுக்கிறான்? ஐயா, மூட நம்பிக்கையை சொல்லி கொடுத்திருக்காங்க நடுவர் அவர்களே. அந்த காலத்துல ஒரு மாதவிடாய் காலத்திலையும் சரி, இல்லைன்னா கைமண்ணா இருக்கிற பெண்ணையும் சரி, அந்த கால சமூகம் எப்படி நடத்தி இருந்தது, அந்த பெற்றோர்கள் எப்படி நடத்தி எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரையும் மேடவே நிக்கணும், எல்லா நல்ல நிகழ்வுகளையும் எல்லாரும் வந்து சேரணும்னு சொன்னாங்க. உன்ன இந்த பெற்றோர்கள் சொல்லிடுறாங்க நடுவர்களே, நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆமா, நீங்களாம் அந்த இதையே சொல்லுவீங்க இல்லைங்க, ஒத்துக்கிறோம். அந்த காலத்துல நீங்க பள்ளிக்கு நடந்துதான் போனீங்க. ஏங்க அன்னைக்கு பஸ் இல்ல, நீ நடந்து போனீங்க. ஏங்க அன்னைக்கு கரண்ட் இல்ல, தெருவிளக்க உட்காந்து படிச்சீங்க. அன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல, களியும் கேப்பையும் தின்னீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு, நாங்க சாப்பிடுறோம், அதுக்கு என்ன உங்களுக்கு குத்தம்? ஐயா, இந்த காலத்துல இளைஞர்களும் இந்த இளைஞர்களும் அமேசான்ல ரிட்டர்ன் போட்டு, ஜொமேட்டோல ஆர்டர் போட்டு, பிளிங்கிட்ல பர்ச்சேஸ் போட்டு, மிந்த்ரால அள்ளி போட்டு, ஓலால ஒரு பக்கம் போய் ராபிடோல ரிவர்ஸ்ல வர்றோம் நடுவர்களே. இந்த கால இளைஞர்கள் இந்த பெற்றோர்களையும் இதற்கு ஏத்த மாதிரி வழிபடுத்தி இருக்கோம் நடுவர்களே. அந்த காலத்துல இருந்து சரி, இந்த கால பெற்றோர்களும் சரி, சுயமரியாதையை அப்பப்ப விட்டு கொடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரியவங்க வீட்டுக்கு வராங்கன்னா எதிர்த்து பேசாத. எங்க அப்பாவை, என் அம்மாவை, என் வீடு தேடி உறவுன்னு ஒருத்தர் வந்து நின்று எகத்தாளம் பேசுறான்னா பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததுதான் பெற்றோர்கள். அவர்களை எதிர்த்து பேசி என் தந்தைக்கும் தாய்க்கும் சுயமரியாதையை ஊட்டியது இந்த கால பிள்ளைகள் நடுவர்களே. பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? சேமிப்பு சிக்கனம், தங்கத்துல போட்டு வையினுவாங்க, இல்ல அதிகபட்சம் என்ன ஒரு நிலம் வாங்கி வையினுவாங்க. ஆனா இன்னைக்கு பண்டு சீட்டு தெரியாத என் பெற்றோர்களுக்கு வெள்ளி, எஸ்ஐபி, ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்டுன்னு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண கத்து கொடுத்து இந்த கால இளைஞன் இளைஞியாக என் தாய் தந்தையை மாற்றுகிறோம் என்றால், ஐயா எதுல வெளிப்படுத்தியிருக்கோம் நான் சொல்லவா? இந்த கால யதார்த்தத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கோம். சுயநலமான உலகத்துல சுதாரிப்பா நடந்துக்கோன்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்கோம். ஹெல்த்லங்க இன்னைக்கு இந்த ஆரோக்கியத்துல, அந்த காலத்துல நெஞ்சு வலி வந்துச்சுன்னா வெள்ளப்பூட வதக்கி கூடன்னு பொண்டாட்டிட்ட கேட்பாங்க. ஒழுங்குமுறையாக 108க்கு போன் அடிச்சு வீட்டுக்கு ஆஸ்பத்திரிக்கு போவா அப்படின்னு கிளம்புற சுதாரிப்பை வெளிப்படுத்தியிருக்கோம். அந்த காலத்துல வயலும் வாழ்வும் மட்டும்தான் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு பிக் பாஸ்ல ஓட்டு போடுற அளவுக்கு அப்பா அம்மாவை மாத்திருக்கோம். இறுதியா நடுவர்களே, தம்பி வந்தாப்ல ஆடி போய் ஆணி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவாருன்னு ஜோசியம் பார்த்து எல்லாருக்கும் நல்லது சொல்றாங்க எங்க பெத்தவங்க. அந்த ஜோசியம் பார்த்து தான் எங்க பிள்ளைகளை போய் மண்டையில உட்கார வச்சு தேங்காய் உடைக்கிறது, தீச்சட்டியை தூக்க விடுறது, எல்லாத்தையும் நடக்க விடுறீங்களே. இறுதியாக நடுவர்களே, ஆனானப்பட்ட கடவுளுக்கே பிள்ளை தமிழ் கொண்டுதான் பாட்டு பாட வேண்டும். அந்த பிள்ளையை கொண்டுதான் இந்த காலத்திற்கு எங்கள் பெற்றோர்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த கால பெற்றோர்களையும் சரி, அந்த கால பெற்றோர்களையும் சரி நிகழ்காலத்தில் வாழ வைத்துக் கொண்டிருப்பது பிள்ளைகளே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தினேஷ் ராஜா உள்ளபடியே நிறைவு பேச்சாளர். பிள்ளைகளே பெற்றோர்களை வெளிப்படுத்துகின்றனர் என்ற அணிக்கான முத்தாய்ப்பான விவாதத்தை உங்களுடைய மனதிலே விதைத்திருக்கிறார். இப்ப இந்த அணியும் பேசி முடிச்சிட்டாங்க, இந்த அணியிலையும் நிறைவு செய்துட்டாங்க. நாம ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய தீர்ப்புக்கு போனோம். அந்த தீர்ப்புக்கு செல்வதற்கு முன்னால் இவ்வளவு நேரம் இந்த பட்டிமன்றத்தை தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்திலும் ஒரு பக்கம் மத்தாப்பு, ஒரு பக்கம் பட்டாசு, ஒரு பக்கம் விருந்தினர் வருக, ஒரு பக்கம் அவங்கள கவனிக்கிற வேலை, இப்படி அத்தனை வேலை இருந்தாலும், எத்தனையோ சேனல்கள் இருந்தாலும், ஒரு நல்ல தலைப்புல பட்டிமன்றம் நடக்குதுயான்னு சொல்லி தமிழன் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற
அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இரண்டு அணியினர் பேசியதை வைத்து நம்ம தீர்ப்புக்கு வரணும். பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்துகின்றனர் என்று சொல்ல வந்தவர்கள் பெற்றோர் வழிநடத்துவதிலே வளர்ந்த பிள்ளைகள் தான் சாதிக்க முடியும் என்று பேசியிருக்கிறார்கள். பிள்ளைகள் தான் பெற்றோரை வழிப்படுத்துகின்றனர் என்று பேசியவர்கள் இல்லை இல்லை, நாங்கள் பெற்றோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறோம், அதே நேரம் இன்று பெற்றோர்களை ஒரு வழிப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழலும் இருக்கிறது, நாங்கள் மறுக்கவில்லை என்று விவாதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் பெற்றோர்கள் பாடாய் படுத்துகிறார்கள் என்று பிள்ளைகள் சொன்னால் பிள்ளைகள் படுபாடுபடுத்துகிறார்கள் எங்கள் பெற்றோர்களை என்று பெற்றோர்கள் சொல்வது போல இரண்டு அணியினரும் மாறி மாறி பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் ஒப்பிட்டு உங்களுடைய மனதெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வண்ணம், யாரையும் புண்படாமல் எவர் மனதும் நோகாமல் லகுவான விவாதத்தை அற்புதமான வைத்த இரண்டு அணியினருக்கு முதலில் உங்கள் பாராட்டை தந்து விடுங்கள். இப்ப பெற்றோர்கள் வழிநடத்துதல்னா எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறாங்க பெற்றோர்கள், பிள்ளைகளினுடைய ஆசையெல்லாம் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விட்டால் அதுதான் நாம் செய்த அர்ப்பணிப்பான வாழ்க்கை என்று பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைப்பது தவறு. எது சரியானது எது சரியில்லாதது என்பதை பார்த்து வழிநடத்தக்கூடிய பெற்றோர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தருகிறார்களோ அதுதான் சரியான வழிநடத்துதல். அதில் பெற்றோர்கள் சரியாக இருக்கிறோம் என்று இந்த அணியினர் விவாதத்தை பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் பல வீடுகள்ல இப்ப சொன்னாங்க, அப்பா தான் ஹீரோ, அம்மா தான் ஹீரோயினி. இந்த நாட்டில் ஒன்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், கால மாற்றத்தில் எத்தனையோ மாறி இருக்கிறது. ஒவ்வொன்றையும் நம்ம தூக்கி போட்டு கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் திரைப்பட மோகத்தில் இருந்து மட்டும் இன்னும் நாம் எழாமல் இருக்கிறோம். எனது அருமை பிள்ளைகளே, உங்களுக்கு மிகச்சிறந்த கதாநாயகன் என்றால், ஹீரோ என்றால் உங்கள் தந்தையை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. உங்கள் தாயை தவிர வேற ஹீரோயினியை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கிற போது இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பெற்றோர் சொல்றாங்க, அந்த கடிந்து பேசினா கண்டிச்சா பிடிக்கலைனா, ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, நான் எங்க அம்மாட்ட பேசி 2 மாசம் ஆச்சுன்னு. பையன் சொல்றேன், எங்க அப்பாட்ட பேசி 3 மாசம் ஆச்சுங்கிறான். இப்ப அம்மாவும் அப்பாவும் பிள்ளைய பேசலையேன்னு சொல்லி அட பேசாம இருக்காங்களேன்னு அம்மாவும் அப்பாவும் முரண்பட்டால் அது குடும்பமாக இருக்குமா? இல்ல, நம்ம பெத்த பிள்ளை ஏதோ கோபத்துல இருக்குதுங்க, கோபம் தணிஞ்சதுக்கு பின்னால நம்மகிட்ட பேசட்டும்னு இன்னைக்கும் பொறுமை காக்கிற பெற்றோர்கள் இருக்க கண்டுதான் பிள்ளைகள் பிள்ளைகளாக குடும்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிள்ளைகளுடைய வழிகாட்டுதல்னு சொல்ல வந்தாங்க. பெற்றோர்கள் வழிகாட்டுதலை புரிந்து கொண்ட பிள்ளைகள் இன்று நிறைய வந்து விட்டார்கள். பெற்றோர்களின் வழிகாட்டுதலை புரிந்து கொண்டவர்கள், அவர்கள் பெற்றோரின் கஷ்டத்திற்கு உங்களை போல படிக்கின்ற போதே துணை நிற்கிறார்கள். எப்படி? கல்லூரி கட்டணமா? பெற்றோர் கட்ட முடியாதா? நான் பகுதி நேர வேலைக்கு சென்று அந்த வருமானத்தில் என் கல்லூரி கட்டணத்தை கட்டி படிக்கிறேன் என்று குடும்பத்துக்கு பக்கபலமாக எத்தனை பேர். இன்னைக்கெல்லாம் திருமண வீடு, காதணி விழா வீடு, பூப்புனித நீராட்டு விழா வீடு, பிறந்த நாள் வீடு, அன்றைக்கு உணவு பரிமாறுவதற்கு அதற்கென்று வேலைக்கு சேர்ந்தவர்கள் வருவார்கள். இன்றைக்கு நிறைய இடங்களிலே படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் தான் தன் குடும்ப கஷ்டத்தை போக்க அங்கே பரிமாறுகிற வேலைக்கு வருகிறார்கள். காரணம், பெற்றோரினுடைய நிலையை அறிந்தவர்கள், பெற்றோரினுடைய வழிகாட்டுதலை புரிந்தவர்கள். அவர்களுக்கு தெரிகிறது குடும்ப கஷ்டம், தாயின் கஷ்டம், தந்தையின் கஷ்டம். அதற்கு துணையாக நாம் இல்லாவிட்டால் நாம் தருதலையாகி போய் விடுவோம் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் வாழுகிற வீடு பெற்றோரினுடைய வழிகாட்டுதலிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைகளினுடைய வழிப்படுத்துதல் எப்படி இருக்கிறது என்று இவர்கள் பேசுகிற போது பெற்றோர்கள் சரியாக வழிநடத்தாமலும் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் இல்லை, அதையும் நாம் மறுக்க முடியாது. ஒரு காலத்துல பிள்ளைகளை அடி அடி என்று அடிக்க சொன்னார்கள். இன்றைக்கு பிள்ளைகளை படி 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 என்று திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். படிப்பு தன்னால் வரணும், படிக்கிற ஆர்வத்தை தான் பிள்ளைகளுக்கு தூண்டணும். இப்படி வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு
கதவை பூட்டி சாமான் எல்லாம் உள்ள வச்சு உங்களுக்கு தேவையான சோறு தின்பண்டம் புறாத்தி வச்சு பூட்டிட்டு நீ வாட்டுக்கு 4 நாள் உள்ளேயே படிச்சுக்கிட்டு இருக்கணும், எங்கேயும் போக கூடாது அப்படின்னு எந்த பெற்றோராவது சொன்னால் படிப்பு வருமா வெறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். ஆக பிள்ளைகளினுடைய சுதந்திரத்தை நீங்கள் கொடுத்து அவர்களை வளர்க்கவில்லையே, நாங்கள் இன்றைக்கு சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க கற்றுக்கொண்டோமே, அதை நீங்களும் கொஞ்சம் கேளுங்கப்பா கேளுங்கம்மான்னு சொன்னா நீ சின்ன பையன் உனக்கு தெரியாது, நீ சின்ன பிள்ளை உனக்கு தெரியாது என்று சொல்லுகிற போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று இவர்கள் விவாதத்தை வைத்தார்கள். பிள்ளைகளுக்கென்று தனியாக வாழ்க்கை அமையும் வரை எப்படி எடுத்துக்கொண்டாலும் பிள்ளைகளுக்கென்று தனியாக வாழ்க்கை அமையும் வரை அவர்களை வழிநடத்துவதில் அன்றும் இன்றும் என்றும் பெற்றோர்கள் இருப்பதே குடும்பத்திற்கழகு, நாட்டுக்கழகு. தனியாக வாழ்க்கை அமைகிற வரை அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நீ பெரியாளாகி உனக்குன்னு திருமணம் வாழ்க்கைன்னு வந்துட்டா போதும். இப்ப சின்ன பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, நல்லது கெட்டது தெரியாது. நல்லதுக்கு செஞ்சனாலும் நம்மளுக்கு செய்ய தெரியும், கெட்டதுனாலும் அது கெட்டது தானான்னு பார்க்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அனுபவம் இல்ல. அதனால பெற்றோர்கள் தான் வழிகாட்டுகிறார்கள் என்று சொன்னார்கள். பிள்ளைகள் கேட்டாங்க, இந்த அணியினரே நீங்க எந்த காலத்தில் இருக்கிறீங்க? பெற்றோர் பிள்ளைகள் வழியில நடக்க தொடங்கி பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நேத்தா பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ, பிள்ளை எதை விரும்புதோ அதை நிறைவேற்றி தர்றதாயா என்னுடைய உழைப்பு, என்னுடைய பாசம், என்னுடைய அன்பு என்று சொல்லி பிள்ளைகள் வழியிலே பெற்றோர்கள் நடக்க தொடங்கி பல வருடம் ஆகிவிட்டது. இன்னும் ஏன் அப்படி நடக்கிறாங்க? பேச பேச கைதட்டினீங்க. பெற்றோருக்கு என்னெல்லாம் பிள்ளை இன்னைக்கு காலத்தை உணர்த்துறாங்கன்னு சொல்ற போது இந்த தமிழ் மக்களின் கரவொலி கூடியது. காரணம் என்ன தெரியுமா? அன்று இருந்த பெற்றோரின் அறிவுத்திறனை விட இன்று இருக்கிற பிள்ளைகளின் அறிவுத்திறன் பல்மடங்கு பெருகி இருக்கிறது. அந்த அறிவோடு நீங்கள் வழிநடத்த பார்க்கிறீர்கள். அறிவோடு ஒரு பொருளாதார திட்டத்தை வீட்டுக்கு தந்து அம்மா அப்பா இப்படி செஞ்சா நம்மளும் முன்னேறலாம் என்று சொல்லுகிற போது உங்களுடைய வழிகாட்டுதல் அங்கே இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் பெற்றோருக்கு பலனாக இருக்கிறது என்று சொல்லி பிள்ளைகளுக்காக பேசியவர்கள் சொன்னார்கள். அதுலதான் சொன்னாங்க, தெரியாததை சொல்லி தர்றாங்க, தெரியாததெல்லாம் சொல்லி தர்றது தப்பு இல்ல. மீனலோசினி அவருடைய விவாதம், பிள்ளைகள் தான் வெளிப்படுத்துறோம், ஆனா தெரியாததெல்லாம் சொல்லி தர்றது தப்பு இல்ல, எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு சொல்லி அப்பா அம்மாவினுடைய அறிவுரையை புறந்தல்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு. பெற்றோரை பிள்ளைகள் ஒரு வழிப்படுத்துகிறாங்கப்பா, எங்களால ஒன்னும் செய்ய முடியலன்னு அவர்கள் வருத்தப்படுகிற சூழலும் இன்றைய காலகட்டத்தில் உண்டாகி இருக்கிறது. அதனால்தான் குடிக்காதடனா பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், பைக்கில் வேகமா போகாதடானா போகத்தான் செய்யறான், வண்டி வாங்குற வயசுல வாங்கணுமே தவிர படிக்கிற வயசுல வேணாம்னு சொன்னா கேட்கறது இல்ல. கேட்கலையேன்னு சொல்லி வாங்கி கொடுக்காம எந்த பெற்றோர் இருக்கிறாங்களா? இல்லை. பிள்ளைகளின் வழிப்படுத்துதலிலே பின்னால் போய் அவனுக்கு வாங்கி கொடுத்து ஆக வேண்டிய கட்டாய சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் பெற்றோர் வழிப்படுத்துகிறார்களா பிள்ளைகள் வழிப்படுத்துகிறார்களா என்ற கேள்வியை இவர்கள் வைத்தார்கள். விரும்பியதையெல்லாம் செய்யக்கூடிய மனசு அது வேண்டும், ஆனால் பிள்ளைக்காக பெற்றோர்கள் சொல்லுகிற போது அதை கேட்கக்கூடிய மனசும் வேணும். அன்னைக்கு ஏதாவது ஒரு தவறு செய்யணும்னா பயந்து போய் செய்த காலம். சிகரெட்டா குடிக்கிறவன் அப்படி பகிரங்கமா பார்க்க முடியாது, மறைவுக்கு போயிருவான். சித்தப்பன் பெரியப்பன் பழகினவன் அக்கம் பக்கத்து குடும்பத்தால் யாராவது பார்த்துட்டா அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்களேங்கிற பயம் இருந்தது. பெற்றோர்கள் வழிகாட்டுதல் மட்டும் இருந்த போது இன்று பிள்ளைகளும் வழிநடத்த தொடங்கியதனாலே எதற்கும் பயன்படுவதில்லை. கற்றுக்கொள்ளுவான், பிடிப்பான், யாரு கேட்பா? சீரட்டு ஊதிக்கிட்டு இருக்கிற போது புகையை வந்து பிடிச்சா பிடிச்சிட்டு போறேன் போடா என்ற ஒரு திண்ணக்கம் ஏற்படுகிறது என்றால் இது ஆண்டாண்டு காலமாக அனுபவமாக வந்த அந்த பெற்றோரின் வழிகாட்டுதலை மறுக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு கெட்ட பழக்கம் எல்லாம் கூடி போச்சு, போதைப் பொருள் அதிகமாகி போச்சு. ஒருத்தனை காவல்துறை பிடிச்சிட்டு போயிருச்சு, அவங்க அப்பா அம்மா காவல்துறைக்கு அந்த காவல் நிலையம் சென்று போய் என்ன தெரியுமா சொன்னாங்க? இனிமேல் அவன் செய்ய மாட்டாங்க, எங்களுக்காக அவனை விட்டுருங்கன்னு கெஞ்சிட்டு அந்த பையனை பார்த்து சொன்னாங்க, டே
ஏதாவது செய்யணும்னா வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கடா, ஏண்டா வெளியில போய் செஞ்சு இப்படி காவல் நிலையம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்து தலைகுனிவை ஏற்படுத்துறேன்னு பிள்ளையிடம் கெஞ்சக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது என்றால் இதற்கு காரணம் பிள்ளைகள் வழிப்படுத்த வேண்டும். நல்லதை நோக்கி நகன்றால் பெற்றோர்களும் உங்கள் வழியிலே வருவார்கள். ஆனால் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன், எனக்கு பிடிச்சதைத்தான் செய்வேன், என் உரிமையில தலையிடக்கூடாது, என் சுதந்திரத்தில் யாரும் வரக்கூடாது என்று சொன்னால் அந்த சுதந்திரம் என்பது நல்லதை மட்டும் தருமா கெட்டதையும் தருமா என்று சிந்தித்து பார்த்தால் நல்லவன் தான் அவன் சொல்றான், நான் நல்லாத்தான் இருக்கிறேங்கிறான். ஆனாலும் அவன் குடிக்கிறான். ஏண்டா குடிக்கிற அப்படின்னா சோசியல் ட்ரிங்கருங்க, நான் என்னைய போய் குடிகாரங்கிறீங்க, பெரிய பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்கிறேன், அங்கெல்லாம் சோசியல் ட்ரிங்க் பண்ணலைன்னா அந்த வேலையவே என்னால் தக்க வச்சுக்கிற முடியாது. இதை பெற்றோரும் பார்க்கிறார்கள், தெரிகிறது, ஆனால் தடுக்க முடியவில்லை. என்ன காரணம்? ஒரு காலத்தில் பெற்றோர்கள் சொல்லுவதெல்லாம் வேத வாக்கு, இன்றைக்கு பெற்றோர்கள் சொல்லுவது மட்டுமல்ல வேத வாக்கு, பிள்ளைகள் தானாக முடிவெடுப்பதும் வேத வாக்காக மாறிவிட்டது. எனவே சொல்லுகிறோம், பிள்ளைகள் தான் பெற்றோர்களை இன்றைக்கு வழிப்படுத்துகிறார்கள். அதிலே நல்லதையும் ஆக்கி காட்டுவதாக இருக்கிறார்கள், சில தீயவையும் நடக்கிறது என்று இந்த அணியிலே விவாதத்தை வைத்தார்கள். இப்படி பார்க்கிற போது பெற்றோர்கள் வழிநடத்துதல் இன்றைக்கு அதிகமா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துதல் இன்றைக்கு அதிகமா என்ற கேள்வியை கேட்டால் எது நல்லது கெட்டது என்ற கேள்விக்கு பதிலே தேவையில்லை. பிள்ளைகளுக்கு பின்னால் பெற்றோர்கள் ஓடக்கூடிய நிலை வந்துவிட்டது. இந்த நிலை பணம் தேடுவதற்கு வேண்டுமானால் பயன்படுமே தவிர நல்ல குணம் தேடுவதற்கு நிச்சயமாக பயன்படாது. அந்த குணத்தை விதைப்பது பெற்றோர்களினுடைய வழிநடத்துதல் தான். எனவே நல்லது எது கெட்டது எது, எதில் நல்லது இருக்கிறது என்று சொன்னால் பெற்றோர்கள் வழிநடத்துவதிலே 70% நல்லது இருக்கிறது, பிள்ளைகள் வெளிப்படுத்துவதிலே 30% மட்டும்தான் நல்லது இருக்கிறது என்றால் நல்லது கெட்டது என்ற அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல சொன்னால் நாம் அப்படி சொல்லிவிடலாம், பெற்றோர் வழிநடத்துதல் தான் நல்லது என்று. ஆனால் பட்டிமன்றத்தின் தலைப்பு அதுவல்ல. இன்று பெற்றோர் பிள்ளைகளை வழிநடத்துவது அதிகமாக இருக்கிறதா, பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துவது அதிகமாக இருக்கிறதா? இப்படி பார்க்கிற போது இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துவதே பெரிதும் இருக்கிறது. எனவே அப்படி இருக்கிற நிலையை நாம் வேண்டாம் என்று புறக்கணிக்க வேண்டாம். பெற்றோர் வழிகாட்டுதலோடு சேர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்கள் வழிகாட்டுதலுக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக பிள்ளைகள் வழிப்படுத்த தொடங்கினாலும் இந்த காலத்தில் யாரும் தவறான பாதைக்கு போய்விட முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பெற்றோர் வழிநடத்துதலை என்றைக்கும் எங்களுக்கான வாழ்க்கையினுடைய மகத்தான வழிகாட்டுதல் என்று நினைக்கக்கூடிய 100% எண்ணம் வரும் வரையிலும் இப்போதைக்கு நிறைய காலமாற்றத்தில் இந்த அறிவியல் உலகில் அதிகமான வழிகாட்டுதலை பெற்றோரையும் சேர்த்து நம்மோடு ஓட வைக்கிற வழிகாட்டுதலை தந்து கொண்டிருப்பது பிள்ளைகள் பெற்றோரை வழிப்படுத்துகிறார்கள் என்பதையே இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி இனிய தீபாவளி திருநாளில் ஒரு கனமான தலைப்பை எடுத்து பெற்றோர் வழிநடத்துதலை தூக்கி நிறுத்துவதா பிள்ளைகள் வழிப்படுத்துவதை தூக்கி நிறுத்துவதா என்று கேட்ட கேள்வியிலே இரண்டும் சமமாக தோன்றினாலும் ஒன்றை விட ஒன்று நன்மை பயக்கும், ஆனால் ஒன்றை விட ஒன்று இன்று கூடுதலாக இருக்கிறது. அதை குறைக்க தொடங்கினால் என்றைக்கும் நாம் வணங்கும் தெய்வங்கள் நம்மை ஈன்ற பெற்றோர்களே 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 என்பதனை இந்த இனிய தீபாவளி திருநாளில் மகிழ்ச்சியாக அறிவித்து எல்லோரும் மூத்தோர்களிடம் ஆசி பெற்று தீபாவளி பண்டிகையை தித்திப்பாக கொண்டாடி மகிழ்வோம். பட்டிமன்றம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்துலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.